இது எத்தனையோ நடிகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாருமே வந்து பேசல. ம். யாருமே வாய்ஸ் ஓவர் குடுக்கல. நெறைய பேரும் சொன்னாங்க. இந்த மாரி இப்படி வீடியோவா இது பண்ணாக்க உங்களுக்கு எந்த வாய்ப்பு வராம போயிரும். ம். அப்படி இப்படிலாம் ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க. இப்ப நான் வீடியோ போட்டதுனால எத்தன பேர் தப்பிச்சிருக்காங்க. ம். இந்த பட்டு சென்டர் வந்து இப்ப பட்டு புடவ ஒண்ணு ஏமாத்துனான். ம். அவங்க என் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 10,00,000 போச்சு. ம். இல்லன்னா அவர்லாம் 50,00,000 1,00,00,000 ரூபான்னு இவன் ஏமாத்திருப்பான். ம். அதே மாரி இன்னொரு மேனேஜர் பொண்ணு ரூ. 2,50,000 அந்த பொண்ணு 10,00,000 அந்த 2,00,000 அந்த பொண்ணால குடுக்க முடியாம அழுகுது அந்த பொண்ணு. என்னால எப்படிக்கா குடுக்க முடியும் ஆர்டிஸ்ட்க்கு. ம். இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு அழுகுது. நான் என் வீடியோக்கு அப்புறம் இந்த பொண்ணு இந்த 2,00,000 போயிருச்சு. இல்லன்னா ம். அதுக்கு 10,00,000 ஆயிருந்தா அந்த பொண்ணு என்ன ஆயிருக்கும்? ம். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிச்சு. அதுவும் குழந்தையோட இருக்கு. என்ன என்ன பண்ண முடியும் இப்ப நம்ப? இப்ப என்னால அதாச்சா? என்னால இப்படி ஆச்சான்னா, மன ரீதியா நானே அவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். கூட இருந்து அந்த அளவுக்கு பழகுன நானே இவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணெல்லாம் பாவம். பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இப்ப பழகுனதுனால சரி போய் தொலைடா அப்படின்னு போறான். அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்ட்ட இப்படி பண்ணிட்டோமேன்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அந்த குழந்தைகள யாரு பாப்பா? ம். அந்த அறிவுங்கிறது வேலை செய்யாதா?